ஜாக்லின், சௌந்தர்யா, ஜெஃப்ரி 3 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து ஜாக்லின் சொல்கிறாங்க, எங்கள் அம்மாவுக்கு என்னை யாராச்சும் பண்ணால் எங்கள் அம்மாவால் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நேராக மூஞ்சிக்கு நேராக காட்டிடுவாங்க. இப்படி தான் மூஞ்சி வச்சுருப்பாங்க. ஹேய், நீ என் பொண்ணை அப்படி பண்ணவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையிலேயே எங்கள் அம்மா வரப்போகிறத நினச்சா பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, உண்மை தானே, அம்மானாலே அப்படி தானே, ரொம்ப பாசமாக இருப்பாங்க. சில அம்மாக்கள் அப்படி கூலாக மூவ் ஆகிடுவாங்க, சில அம்மாவால் அதை தாங்க முடியாது நம்ம பொண்ணு பையனை பண்ணால். ஸோ அதை தான் ஜாக்லின் வந்து சொல்கிறாங்க. கேட்குறதுக்கு நல்லா இருந்தது. எங்கள் அம்மா வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரிலன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு சௌந்தர்யா அப்பா வந்து ஜெஃப்ரி காலி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஜெஃப்ரி வந்துட்டு சிரிச்சிட்டே இருக்காரு. உடனே சௌந்தர்யா சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க, நஞ்சுண்டன் அங்கிள் கொஞ்சம் பப்ஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே சௌந்தர்யா சொல்கிறாங்க, எங்கள் அப்பா வந்து நான் நேராக இவனை கொண்டு நிறுத்துவேன், ஜெஃப்ரி, ராயன் எல்லாரையும் கொண்டு நிறுத்துவேன், எனக்கு பயமே கிடையாது எங்கள் அப்பா கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஜெஃப்ரி வந்து, ஆனால் நான் பயப்பட மாட்டேன், நான் அந்த மாதிரி பட்டவன் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுத்தை கார்த்தியோட டயலாகை சொல்லி ஜெஃப்ரியும் ஜாக்லினும் கிண்டல் பண்ணுறாங்க. ஜாக்லின் சொல்கிறாங்க, முன்னாடி அன்றைக்கி யாரையோ கை பிடிச்சி இழுத்துட்டு நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்களாம் இப்படி இழுக்க மாட்டாங்க, ஆனால் நான் அப்படி இல்லடி அப்படின்னு சொல்கிறான் இவன்னு சொல்லிட்டு ஜாக்லின் வந்து ஜெஃப்ரியை கிண்டல் பண்ணுறாங்க. 3 பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இதுதான் இப்போதைக்கு பிக் பாஸ் அன்சீனில் போயிட்டுருக்கு. இதே மாதிரி அன்சீன் அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.